எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் அதிரா சரவணன். நான் இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன். கதையின் பேர் ஒரு விதையின் கனவு. ஒரு அழகான தோட்டத்துல ஒரு சிறிய விதை பெரிய யோசனையில இருந்துச்சான். ஒரு கிளி வந்து கேட்டுச்சா, விதை என்ன யோசனையில இருக்கன்னு கேட்டுச்சான். அதுக்கப்புறம் அந்த விதை சொல்லிச்சா, எனக்கும் மற்ற செடிகள் மாதிரியே வளர்ந்து பெரிய பூக்கள் தந்து ஏதோ விதத்துல உதவணும் மக்களுக்குன்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் மற்ற செடிகள் சொல்லிச்சா, எல்லா விதையும் செடியா வளராது, நீ என்ன பெரிய கனவு வச்சிருக்கன்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் அந்த கிளி சொல்லிச்சா, அப்படியெல்லாம் சொல்லாதேங்க, உங்களுக்கு ஒரு கனவு நிறைவேறணும்னா நீங்க விடாமுயற்சியும் பொறுமையாகவும் இருக்கணும்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் அத கேட்ட விதை தினமும் சூரிய ஒளியும் மண்ணுக்கு அடியில இருக்கிற தண்ணீரையும் சத்துக்களையும் தினமும் உறிஞ்சுக்கிட்டே இருந்துச்சான். ஒரு நாள் அந்த சிறிய விதை பெரிய செடியாச்சான். பெரிய பூக்கள் தந்து அதோட விதைகளும் மக்களுக்கு மருந்தா உதவுதான். என்ன செடி தெரியுமா? சூரியகாந்தி செடி. அந்த கிளி வந்து சொல்லிச்சா, விதையே நீ வந்து அழகா வளர்ந்திருக்கையே, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை தரும். இந்த கதையின் நீதி, முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. நன்றி.